ஹாய். இப்போது இன்றைக்கி நான் மாங்காய் சாதம் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது வந்து மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் இன்றைக்கி எனக்கு மாங்காய் கிடச்சிது. மாங்காய் சாதம் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் முதல் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் ஒன்று இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகா, கூட வந்து வரமிளகாவும் நான் கிள்ளி வச்சுருக்கேன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம சாதம் வந்து வடித்து ஆற வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள்தூள். இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் வந்து இது ரெண்டும் ஏன் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருக்குன்றதுனால காரம் உப்பு நிறைய போட்டால் தான் அந்த புளிப்பு தன்மைக்கு இந்த காரம் உப்பு சேர்ந்தால் தான் சாதம் வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டேன். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுடலாம். இது வணங்கிட்டோம். முதல் வரமிளகா போட்டுக்கிறேன், பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு வணங்கின பிறகு துருவி வச்சிருக்கிற மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு மாங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும். வெரைட்டி ரைஸ்லேயே மாங்காய் சாதம் ரொம்ப பிடிச்ச டிஷ் எனக்கு. இப்போ சீசன் இல்லையா, மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எனக்கு கிடைச்சது மாங்காய் கிடைச்சிது. அதனால் மாங்காய் சாதம் செய்யலான்னு பண்ணுறேன். இப்போது இது நல்லா வந்து வணங்குறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் சாதத்துக்கு எப்போதுமே கொஞ்சம் புளிப்பு அதிகம் இருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த புளிப்பு பேலன்ஸ் ஆகும். அதனால் உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வணங்கணும். ஓகே, இது நல்லா வணங்கட்டும். இது ஒன்றோட ஒன்று உப்பு, மஞ்சள் தூள், மிளகா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து
ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் நல்லா கலந்துரும். மாங்காவும் அந்த பச்சை வாசம் போயிட்டு சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற பதம் வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மாங்காய் நல்லா வெந்துச்சு பார்த்துட்டேன் நான். இப்போ நான் ஆற வச்ச சாதத்தை எடுத்து இதில் கொட்டிட்டு சாதம் கிளறிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்தாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து மேலே கார்னிஷ்க்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா அருமையான மாங்காய் சாதம் தயார். நல்லா அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டு பார்த்தேன் நான், எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் புளிப்பு 3ம் கலந்து அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த மாங்காய் சாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு எனக்கு சாப்பிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.